கல்யாணம் முடிஞ்சோன்னு முதல் இரவு எல்லாருக்கும் மறக்க முடியாத இரவு, எனக்கும் மறக்க முடியாத இரவு. எல்லா அக்காவுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அக்கா, என்னுடைய முதலிரவு கதையை சபையில் சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்கிறாங்க. நடந்தது முதலிரவாக இருந்தாலும் இதில் வந்து வேற ஒரு மேட்டரில் சொல்லுவேன். வர்றேன், நான் என் வீட்டுக்கார் பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். என் வீட்டுக்கார் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். திடீர்னு என் கையை பிடிச்சிட்டாருக்கா. கையை பிடிச்சோன்னு எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. என் வீட்டுக்கார் முகத்தை பார்க்குறேன். அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் தெரியுமா? எம்மா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. நாளையிலேருந்து எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீ கேட்கணும். என் தங்கச்சி நமக்கு எய்த்த வீட்டில் தான் இருக்கா. அவங்க வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க மாட்டா. நம்ம வீட்டில் அவளுக்கு சேர்த்து, அவள் குடும்பத்துக்கு சேர்த்து நீ சமையல் பண்ணிடணும். அப்புறம் எங்கள் வீட்டில் வெஜ்ஜு தனியாக நான்வெஜ்ஜு தனியாக தான், ரெண்டு திங்கிறது தானே. அப்புறம் எந்த கரண்டியில் கிண்டு நன்னு மாறி போயிருமா. அப்போ நீ மனைவியாக கூட்டிகிட்டு வரியா, இல்லை உன் வீட்டுக்கு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியை கூட்டிகிட்டு வரியா? எங்க கண்டிஷன் போடுறது? ஃபர்ஸ்ட் நைட்லயே அவங்க கண்டிஷன் போடுறது. நடுவர்களே, நானும் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாருன்னு அடுத்த நாள்லேருந்து ஒரு சமையல் ஆரம்பிச்சேன். கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு எனக்கு சமையலே பண்ண தெரியாதுக்கா. அக்கா சிரிக்காதீங்க, இதுக்கு நான் காரணம் இல்லை, எங்கள் வீட்டுக்காரு. உங்கள் வீட்டில் நீங்கள் சமையல் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்காரு என்னைக்கே வந்து, ஏட்டி வெங்காயத்தை இப்படியா உரிப்பாங்க, இப்படி உரிக்கணும், ஏட்டி விளக்க மாற்ற இப்படி அப்படிப்பாங்க, இப்படி பிடிக்கணும், அடியே வீட்டில் இப்படியா துடைப்பாங்க, இப்படி துடைக்கணும், இப்படி ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் 24 மணி நேரம் கொடுத்துக்கிட்டு இருந்தா, அப்படியா மோன நீயே எல்லா வேலையும் செய்யும், நான் இருந்து பார்க்குறேன்னு ஒதுக்கிச்சு. நடுவரில் என்னென்ன கண்டிஷன்